வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னையில் நடந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய பேரணியை பற்றி டிவிகே என்ன சொன்னாங்க, டிஎம்கே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போது டிஜேபினா யார்? திராவிட ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி தானே. அவங்கள திராவிட ஜனதா பார்ட்டின்னு சொல்கிற அப்படின்னு சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. அதாவது திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கக்கூடாது, தனித்துவமாக தமிழகத்தில் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ தமிழகத்தில் பிஜேபி, அப்போதான் தமிழக பாஜக, டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே இவங்களோட மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு நாம எம்எல்ஏ ஆயிக்கணும், நாம எம்பி ஆயிக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் தமிழக பாஜகவில் இருக்காங்க. அவங்க தான் தமிழக பாஜகவை மேனேஜ் பண்ணுறாங்க. அது நயினார் சாராக இருக்கட்டும், வானதி அக்கா, தமிழிசை அக்கா, கேடி ராகவன், இது மாதிரி நிறைய பேர் உதாரணங்களாக சொல்ல முடியும். இப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் தமிழகத்தில் பாஜக இருக்குது. அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அது தமிழக பாஜக கிடையாது, டிஜேபி, திராவிட ஜனதா பார்ட்டி. அதனால தான் டிஜேபி அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க சம்மந்தமே இல்லாமல் அண்ணாமலையுடைய பேரணியில் கூடின கூட்டத்தை பார்த்து கதறிக்கு இருக்காங்க. பிஜேபியிலேருந்து அண்ணாமலை வெளியில் வந்ததுனால அண்ணாமலையை தினம் விமர்சனம் பண்ணுறாங்க நயினார் கும்பல். இப்போது கூடின கூட்டத்தை பார்த்து இவங்களால தாங்கவே முடியலை. ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட டிஜேபியுடைய புலம்பல் ஹெவியாக வீசுது, ஹெவியாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜேபியுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் இருக்காங்களே, அவங்க வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. திராவிட ஜனதா பார்ட்டியுடைய முக்கிய புள்ளிகள்லாம் இந்த கதறாங்க. ஆனால் பாஜகவுடைய ஒரு கவுன்சிலர் அண்ணனுடைய பேரணியில் கலந்துக்கிறாங்க. இது சம்பந்தமாக நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் பிஜேபியில் தான் இருக்கேன், கவுன்சிலராக தான் இருக்கேன். ஆனால் என் புள்ள தனியாக போகிறாரு, தனியாக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. அது அம்மாவாக எனக்கு சந்தோஷம். என் புள்ள எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஒரு அம்மா நினைப்பாங்க. அந்த மனநிலையில் தான் நான் வந்திருக்கேன், என் புள்ள மாதிரி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் பேசின இந்த ஸ்பீச்சு செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம ட்ரெண்டிங்கு அக்காவுடைய வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ட்ரிகர் ஆகுறாங்க டிஜேபி. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தன் டிவிகேவுடைய சப்போர்ட்டர், ஹார்ட்கோர் விஜய் சப்போர்ட்டர். சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தானா, முருகப்பெருமான இழிவாக பதிவு போட்டிருந்தான். ஹிந்து அமைப்புகள், ஹிந்து மத பக்தர்கள், முருக பக்தர்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலர் தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்க. இப்போது கோயம்புத்தூர் காவல்துறை இப்போ அவனை கைது பண்ணியிருக்காங்க. பெரிய நாயக்கம்பாளையத்தில் தான் அவன் இருந்திருக்கான். அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இந்நேரம் டிஎம்கே ஆட்சியில் இது மாதிரி நடந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கைது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அந்த வகையில் டிவிகே கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆறுதலான ஒரு விஷயம். மூணாவது, ஒரு நியூஸை கேள்விப்பட்டதுலேருந்து மனசே வலிக்குதுங்க. தாம்பரத்தில் ஒரு சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அந்த சாலையில் பல பகுதிகளில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படிங்கிற பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இரவோடு இரவாக சில மர்ம நபர்கள் இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படிங்கிற நேம் போர்டை பிடுங்கி போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த நேம் போர்டு வைக்கப்பட்டிருந்துச்சோ அது எல்லாத்தையும் பிடுங்கி வீசியிருக்காங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் யார்? நம்ம நாட்டுக்காக, நமக்காக, நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லையில் தீவிரவாதிகளோடு சண்டை போட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். அவர் உயிரை தியாகம் செய்கிறதுக்கு முன்னாடி கூட டேஞ்சரஸான ஒரு டெரரிஸ்ட்டை கொன்னுட்டு தான் அவர் வீர மரணம் அடைஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு சோல்ஜர். அவருடைய பேரில் சாலைகள் இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அப்படிப்பட்டவருடைய பேரில் இருக்கக்கூடிய நேம்போர்டை இரவோடு இரவாக பிடுங்கி போட்டிருக்கானுங்க மர்ம நபர்கள். இப்போ தாம்பரம் மாநகராட்சி புது நேம்போர்டை, மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படிங்கிற நேம்போர்டை பல இடங்களில் வச்சுட்டாங்க. அதை வெல்கம் பண்ணுறேன். ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த நேம்போர்டை பிடுங்கி போட்ட தேச விரோதிகள் யார்? டெஃபினட்டாக ஆன்டி நேஷனலாக தான் அவங்க இருக்க முடியும். அவனுங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அவனுங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.